ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இது சங்கீத் குமார். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அயர்லாண்டில் மாஸ்டர்ஸ் இல்லைனா பேச்சுலர்ஸ் படிக்க எவ்வளோ பட்ஜெட் ஆகும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ கைஸ் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்கள் மாஸ்டர்ஸ் இல்லைனா பேச்சுலர்ஸ் படிக்க பட்ஜெட் பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எவ்வளோ செலவாகும், நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மாஸ்டர்ஸ் இல்லைனா பேச்சுலர்ஸ் படிக்க நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மாஸ்டர் ஸ்டூடெண்ட். ஸோ மாஸ்டர்ஸ் பற்றியே சொல்கிறேன். ஸோ மாஸ்டர்ஸ் படிக்கணும் அயர்லாண்ட்லனா ஃபஸ்ட்டு மெயின் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து நம்ம காலேஜ் ஃபீஸ். ஸோ காலேஜ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்சில் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த கோர்ஸஸ்க்கு வந்து 12,500 euros இருக்குது. அது ஆஃப்டர் ஸ்காலர்ஷிப். ஸோ யூஸ்வலாக ஃபீ வந்து 13,000 இருக்கும். ஸோ 1,000 euros நம்மளுக்கு மைனஸ் பண்ணிவிடுவாங்க ஃபீஸில். ஸோ இட்ஸ் 12,500 euros. ஸோ அதுதான் ரொம்ப அதிகமான அமௌண்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12,500 euros. செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து நம்ம அகாமடேஷன். ஸோ செகண்ட் இம்பார்ட்டண்ட் வந்து அகாமடேஷன் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அரவுண்ட் 500 to 600 euros, சம்டைம்ஸ் 700 euros இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ நான் ஆவரேஜாக 600 euros எடுத்துக்கிறேன் அகாமடேஷனுக்கு. ஸோ மந்த்லி 600னா ஃபார் 12 months உங்களுக்கு வந்து க்ளோஸ் டு 7,200 euros ஆகும். ஸோ 7,200 euros ஃபார் அகாமடேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம க்ராசரி. ஸோ தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து க்ராசரி. ஸோ க்ராசரி வந்து இப்போ நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும். பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது ஷேர் பண்ணும்போது நான் வந்து என் ஃப்ரெண்ட் கூட என் ரூம்மேட் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நானும் வரும் சம்டைம்ஸ் வந்து ஒரு வீக்குக்கு 50 euros ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஒரு வீக்குக்கு 60, ஒரு வீக்குக்கு 100 சம்டைம்ஸ். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் உங்களுக்கு ஒரு 150 ஏன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் எங்கே வாங்கணும், எது வாங்கணும், லைக் எது கம்மியாக இருக்கும் இது தெரியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஒரு 2-3 months எக்ஸ்பெரிமெண்டலில் வாங்குவீங்க, அதனால் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இட் வில் பி அரவுண்ட் எனக்கு ஃபஸ்ட் மந்த்தெல்லாம் ஐ திங்க் நான் வந்து க்ளோஸ் டு 60-70 euros எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணேன். சம்டைம்ஸ் 110 euros எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன்னா நான் அதிகமான மீட் சாப்பிடுவேன், லைக் நான்வெஜ் அதெல்லாம் சாப்பிடுவேன். ஸோ அதனால் ஸ்பெண்ட் பண்ணதுனால எனக்கு தெரிஞ்சு ஒரு 110 euros போச்சு. ஸோ அது உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் நான் வந்து ஒரு 60 to 70 வச்சேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 720-800 euros ஆகும். சாரி கைஸ், நான் சோஷியல் ரூமில் இருந்தேன். அதனால் ஒருத்தர் இங்கே இந்தியன் தான், அவர் இங்கே ஜாப் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ வந்து கேட்டார், நீங்கள் vlog பண்ணுறீங்களான்னு. ஆமான்னு சொன்னேன். அப்புறம் என் யூடியூப் சேனல் கொடுத்தேன், அவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் பேசுறதுனால அங்கே கட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தது மாதிரி 700 to 800 euros ஆகும். ஸோ நான் 60 எடுத்ததுனால இல் பி லைக் 720 euros. பட் நான் அதே மாதிரி சொன்னேன், இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் லைஃப் ஸ்டைல், நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அது மேலே பொறுத்து. ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து இந்த பார்ட்டிஸ் அந்த மாதிரி எதுனா இருந்துச்சு அதிகமாகவும். நான் இது க்ராசரிஸ் தான் சொல்கிறேன், அதர் எக்ஸ்பென்சஸ் இல்லை. ஸோ க்ராசரிஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 720 euros ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன் யூ. ஏன்னா நான் இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு போடுறேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஷாப்பிங், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கன்னா வெளியே போகிறீங்க, லீப் கார்டு ரீசார்ஜ். நான் வந்து சிட்டியிலே இருக்கிறதுனால நான் லீப் கார்டு ரீசார்ஜே பண்ண மாட்டேன். எங்கே போனாலும் நான் நடந்தே போவேன். ஸோ எனக்கு வந்து நான் அதிகமாக பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு லீப் கார்டு ரீசார்ஜ் பண்ணுறது ரொம்ப கம்மி. நான் வந்து பார்ட் டைம் போகும்போது தான் லீப் கார்டு ரீசார்ஜ் பண்ணுவேன். ஸோ பார்ட் டைமும் எனக்கு தூரம் இல்லை. ஸோ இங்கே இருக்கிறதுனால நான் வாக் பண்ணி போகிறதுனால எனக்கு லீப் கார்டு ரீசார்ஜ் இல்லை. அதர் எக்ஸ்பென்சஸ் நான் அடிக்கடிக்கு வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் போய் சாப்பிடுவேன். ஸோ அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்புறம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க என் வ்ளாக்ஸ்லாம், நான் ரொம்ப க்ளோத்ஸ் அண்ட் ஷாப்பிங் அதிகமாக பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ஆவரேஜாக நான் வந்து 1,000 euros போடுறேன். இல்லைனா ஓகே நான் ஒரு 1 இயருக்கு தானே, ஸோ நான் ஒரு 3,000 euros போடுறேன். டோட்டலாக 3,000 euros போடுறேன். ஸோ அந்த 3,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சேர்த்தி இட் வில் கம் அப் டு ஐ திங்க்
plus 2000. It'll come up to 23,720 ஏதோ வரும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு வந்து இது மாறலாம். இதுக்கு கம்மியாக போகிற சான்சஸ் கொஞ்சம் தான் இருக்குது, பட் அதிகமாக போகிற சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா உங்களுக்கு வந்து அக்காமடேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 months ரொம்ப கம்மி ரெண்ட் பே பண்ணுவீங்க, சடனாக உங்களுக்கு வந்து அதிகமாக ரெண்ட் பே பண்ணுவீங்க, சடனாக வந்து உங்களுக்கு இன்னும் கம்மியாகும், உங்கள் க்ராசரி வந்து அப் அண்ட் டவுன் ஆகும். ஸோ இதெல்லாம் டிபெண்ட் ஆகி உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வரலாம். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக ஆச்சு, ஏன்னா நான் ஸ்டூடெண்ட் அக்காமடேஷனில் இருந்ததுனால நான் அப்ஃப்ரண்ட் பே பண்ணுற மாதிரி ஆச்சு. ஸோ அதிகமாகச்சு. பட் எனக்கும் நான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சே எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன்னு, பட் ரொம்ப அதிகம்தான். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எவ்வளோ ஆகும்னு இது. பட் கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ் லைக் யூஎஸ், யூகே, அயர்லாண்டில் கம்மியாகவே ஆகும். ஏன்னா நம்மளுக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் தான் கொஞ்சம் அதிகம், அப்புறம் அக்காமடேஷன், வேறு இதெல்லாம் நீங்கள் பார்ட் டைம் போய் மேனேஜ் பண்ண முடியும். காலேஜ் ஃபீஸ் உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம இந்தியாவில் விசாக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஃபுல் காலேஜ் ஃபீஸ் பே பண்ணோம். ஸோ அதனால் ஐ திங்க் எல்லாருமே பே பண்ணிவிடுவீங்க. ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ் உங்களால் பார்ட் டைம் போய் கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி இந்த வீடியோ வந்து இந்த ஜான் இன்டேக், நெக்ஸ்ட் செப்டம்பர் இன்டேக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அயர்லாண்டுக்கு வர பிளான்ஸில் இருந்தாங்கன்னா இன் ஃபியூச்சர் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பட்ஜெட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்புறம் லைக் ஒன்று போடுங்க. நான் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், vlogs, அப்புறம் இந்த இண்டியன் ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோ டப்ளினில் நடக்கிறது, அப்புறம் ஒரு சின்ன காமெடி ரீல்ஸ், இது எல்லாமே நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.